ஒரு குடும்பத்துல எல்லாருமே ஒரே மாதிரியா இருக்க முடியாது. ஆனா அதுக்காக சொந்த தங்கச்சியோட கல்யாண விஷயத்தையே உங்ககிட்ட கலந்து பேசலன்னா உங்க அப்பா உங்களை ஒரு மனுஷனாவே மதிக்கலையே. உங்ககிட்ட இருக்கிற குறை வெளியே தெரியாம உங்களையும் பெரிய மனுஷனா மாத்துற வழி எனக்கு தெரியும். நான் சொல்ற மாதிரி எல்லாம் கேட்பீங்களா? எங்களோட யூனியன்ல சேர்றீங்களா? வெரி குட். நாளையில இருந்து உங்களுக்கு போனுக்கு மேல போன் வந்துகிட்டே இருக்கும். ஹலோ, அண்ணா சார் இருக்காரா? கண்ண சாரா? ஆமாங்க, கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? ஹோல்ட் ஆன். கூப்பிட்டீங்களா? டெலிபோன். ஹலோ கண்ணன், ராமசாமியா? சத்தம் போடுறதுக்கு டெலிபோன் தேவையில்லை. ஒரு ரூம்ல போய் கத்து, அவருக்கு கேட்கும். சரி, அப்புறம் பேசு. போன வை. என்னங்க இன்னைக்கு சண்டே, லீவு நாள கூட வீட்டு ஆபீஸா மாத்துறீங்களே. இப்போ உனக்கு என்ன வேணும்? வாங்க சாப்பிடலாம். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீ போ, நான் அப்புறம் வர்றேன். ஹலோ, கண்ணா ஐயா இருக்காங்களா? கண்ணா ஐயா? ஹலோ, கண்ணன் கூப்பிடுறீங்களா? பிரதர் கண்ணன். ஒரு நாளைக்கு 40 டெலிபோன் வருது. கண்ணன் கண்ணன் கண்ணன். வர டெலிபோன் அட்டன் பண்றதுக்கு நான் என்ன டெலிபோன் பாயா? என்னங்க இது, அவனுக்கு போன் வந்தா இங்கதானே வரும். வரட்டும். ஆனா டெலிபோன் நம்பரை யார்கிட்ட கொடுக்கறது, எதுக்காக கொடுக்கறதுங்கிற ஒரு மரியாதை வேணும். அந்த மரியாதை அவங்கிட்ட இல்ல. சொல்லி வை. கண்ணா, அனாவசியமா போன் நம்பர்லாம் கொடுத்து அப்பாவுக்கு ஏன் தொல்லை கொடுக்கற? அவருக்கு வந்து அவசியம், எனக்கு வந்து அனாவசியமா? ஏமா என்ன விரோதி மாதிரியா பாக்குறாரு? எல்லா போனையும் அவர் வச்சா நான் எப்படி பேசுறது? மெதுவா பேசு அப்பா. அம்மா, எனக்கு போன்லாம் வருதுன்னா என்ன அர்த்தம்? நான் வளரன்னு அர்த்தம். அதான அவர் எதிர்பார்க்கறாரு. இன்னைக்கு போன் வரும், நாளையில இருந்து ஆளுங்களே வரும். வணக்கங்க. என்ன? சார பாக்கணும். நான் எங்க இருக்கேன்? வணக்கம். அண்ணன் சார் அங்க இருக்காரு. வாங்க வாங்க. வந்தமா பார்த்தமான்னு இல்லாம தேவையில்லாம எங்கெங்க நின்னு பேசுறீங்க? தேங்க்யூ. காஃபி எல்லாம் கொடுத்தாச்சா? ஆமாங்க. வந்திருக்கவரெல்லாம் பெரிய மனுஷன், காஃபி கொடுக்க வேண்டியது. என்னது சத்தம்? இந்த கண்ணனுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் வந்து பேசி. நான் வீடு கட்டி இருக்கிறது அமைதியா வாழ்றதுக்காக. கண்ட காலி பயல்கள் அவன் சத்தம் போடுறதுக்காக இல்லை. மறுபடியும் சத்தம் கேட்டுச்சு. இல்லைங்க, நான் போய் சொல்லிடுறேன். என்னடா அது, உள்ள ஒரே சத்தமும் கலாட்டாவும். கலாட்டாவா? கலகலப்புமா? என் வளர்ச்சி மண்ணாங்கட்டி. அப்பா சத்தம் போடுறாருல. ஏமா, போனும் வரக்கூடாது, ஆளுங்களும் வரக்கூடாது. அப்புறம் நான் எப்படி முன்னேறது? அதெல்லாம் இருக்கட்டும், இனிமே வீட்டுக்குள்ள கூட்டத்தை சேர்க்காத. வீட்டுக்குள்ள கூட்டம் எனக்கு வேணும், ஆனா அப்பாவுக்கு தெரியக்கூடாது. ஓகே.
அதுக்குள்ள வந்துருச்சு. படிக்கட்டுக்கா போய் ஐயோ இந்த ஓலையெல்லாம் வாங்கி போடுங்க. அதுக்குள்ள வந்துருச்சு. படிக்கட்டுக்கா போய் அப்படி உள்ள போய் அப்படின்னா அந்த ரூம்ல செல்லம் படுத்திருக்காளே. ஐயோ கூப்பிடு கூப்பிடு கூப்பிடு. செல்லம் செல்லம் செல்லம்மா செல்லம். என்னம்மா இந்த பக்கம் பாம்பு போச்சா? பாம்பா எங்கம்மா இருக்கு? ஐயோ எங்கம்மா இருக்கு? பாம்பு என்ன பயம்? பாம்பு என்ன பயம்? பயமா இருக்கு. அப்படின்னா நீ அந்த ரூம்ல போய் படுத்துக்கோ. வா வா. நான் குடியா படுத்துக்கிறேம்மா. என்னங்க நான் ஒண்ணு சொல்றேன் கேக்குறீங்களா? வெளியே போறேன். முதல்ல கேளுங்களேன். கதவை திறக்கிற சொல்லு. நம்ம கண்ண இல்ல அன்னைக்கு நான் ரொம்ப திட்டினேன். ஏண்ட ஆட்களை கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள கத்துறேன்னு. அதுக்காக ஆட்கள் பார்க்க வந்தா பேசுறதுக்குன்னு ஒரு சின்ன குடிசை. குடிசைய ஆமாங்க. இங்கயா? ஆ. விலகு. பரவாயில்ல, இப்பதான் உன் மகன் கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிடுறான். எப்ப ஒருத்தன் தனக்குன்னு ஒண்ணு வேணும்னு நினைக்கிறானோ அப்பவே அவன் முன்னேறதா தான் அர்த்தம். இன்னைக்கு குடிசை, நாளைக்கு பங்களா, நாளைக்கு ஃபேக்டரி. கண்ணை படிப்படியா முன்னேறணுங்கிறதுக்காக தானே கொஞ்சம் கோவப்படுற மாதிரி நடிக்கிறேன். பெரியவரே பெரியவரேன்னு கிண்டல் பண்றேன். பிருந்தாவனம். என்னங்க? ஆமா, நேத்து ராத்திரி ரூமுக்கு பாம்பு வந்துச்சுன்னு சொன்னீங்களே, நிஜமாவா? என்ன பொய்யா? நான் எங்க அம்மாவை பார்த்தோன்னே பயந்து ஓடில பாம்பு. நான் உங்களை கேட்கலங்க, பாம்ப கேட்டேன். ஏய் என்ன கிண்டலா? வேணா பாரு, இன்னைக்கு வரும் பாரு. நேத்து மாதிரி 11 மணிக்கே வருமா? இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் லேட்டா வரும். ஏன் அப்படி? அதுக்கு வேலையா? வேற வேலை வெட்டியா இல்லையா? பயங்கிய தண்ணி தவிக்குது வண்ணக்கிளி, அந்த தண்ணி குடத்துல தண்ணி குடிக்கணும் வண்ணக்கிளி. தண்ணி தவிக்குது வண்ணக்கிளி, அந்த தண்ணி குடத்துல தண்ணி குடிக்கணும் வண்ணக்கிளி. நெஞ்சுக்குள்ள ஆவல் இருக்குது, வீட்டுக்குள்ள காவல் இருக்குது. நெஞ்சுக்குள்ள ஆவல் இருக்குது, வீட்டுக்குள்ள காவல் இருக்குது. கன்னிக்கிளி ராத்திரிக்கு கண்ணு மொழி. தண்ணி தவிக்குது வண்ணக்கிளி, அந்த தண்ணி குடத்துல தண்ணி குடிக்கணும் வண்ணக்கிளி. சாப்பாடும் போட்டாச்சு, தயக்கம் என்ன? சாப்பாடு கீப்பாடு தந்தால் என்ன? அழைப்பது
செஞ்ச பின்னாலே சமைக்க வந்த பசிக்கு நீதானே ருசிக்கிற அடியேத்தி பாரு விளக்கு எரிய மறுக்குமா பொழுது போனா மன்னத மனசு மத்தள கொட்டுது தண்ணி தவிக்குது வண்ணக்கிளி அந்த தண்ணி குடத்துல தண்ணி குடிக்கணும் அண்ணக்கிளி நெஞ்சுக்குள்ள ஆவல் இருக்குது வீட்டுக்குள்ள காவல் இருக்குது நெஞ்சுக்குள்ள ஆவல் இருக்குது வீட்டுக்குள்ள காவல் இருக்குது அன்னிக்கிளி ராத்திரிக்கு கண்ணு மொழி கூசாம எழுந்து வாடி யார் என்ன சொன்னாலும் நான் தான் ஜோடி கலந்த பின்னாலே எதுக்கு ஜாதி எனக்கு ஒரு ஜாதி பொன் ஜாதி அடி விளைஞ்ச கருது வளைஞ்சு நிக்குது அறுக்கவா ஒன்ன எண்ணி கட்டில மெத்தைய கட்டி குடிக்கிற தண்ணி தவிக்குது வண்ணக்கிளி இந்த தண்ணி குடத்துல தண்ணி குடிக்கணும் வண்ணக்கிளி நெஞ்சுக்குள்ள ஆவல் இருக்குது வீட்டுக்குள்ள காவல் இருக்குது நெஞ்சுக்குள்ள ஆவல் இருக்குது வீட்டுக்குள்ள காவல் இருக்குது அன்னிக்கிளி ராத்திரிக்கு கண்ணு மொழி தண்ணி தவிக்குது வண்ணக்கிளி அந்த தண்ணி குடத்துல தண்ணி குடிக்கணும் வண்ணக்கிளி தண்ணி தவிக்குது வண்ணக்கிளி அந்த தண்ணி குடத்துல தண்ணி குடிக்கணும் வண்ணக்கிளி